பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலகாமலும். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, என் கிருபையை அவனை விட்டு விலகாமலும். இந்த இடத்துல யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதே சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆண்டவர் யாரை விட்டு விளக்க மாட்டாராம்? தாவீதை விட்டு தேவனுடைய கிருபை என்ன பண்ண மாட்டாராம்? தேவன் விளக்க மாட்டாராம். அவருடைய உண்மையில் அவர் பிசகாமல் இருப்பாராம். தேவன் தாவீதை விட்டு விலகாமல் இருப்பாராம். அந்த கிருபையை விளக்காமல் இருப்பாராம். அந்த கிருபை என்ற வார்த்தைக்கு தேவனுடைய பேரன்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனை விட்டு விலகாமல், ஆனாலும் என் கிருபையை தாவீதை விட்டு விலகாமலும் என் உண்மையில் நான் மாறாமலும் இருப்பேன், மீறாமலும் இருப்பேன், வழுவாமலும் இருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. நம் ஆண்டவர் யார்? எப்படிப்பட்டவர்? அவர் கிருபை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்கிறவர். தாம் தவறு செய்யும் போது சில வேளையில் சிலரை சிட்சிக்கிறவர், சிலரை தண்டிக்கிறவர். ஆனாலும் மனம் திரும்பி அவருடைய கிருபையை நினைத்தலும் என்று நம்ம ஜெபிக்கும் போது அதை கேட்டு மனம் இறங்குவார். உருக்கமாக இறங்கி நம் மேலே அவர் மனம் இறங்குவார். நம் ஆண்டவர் உண்மை உள்ளவர், கிருபை உள்ளவர். தம்முடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர், மீறாதவர், நேர்மையானவர், மாறாதவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தாவீதை விட்டு அந்த கிருபை விளக்க மாட்டார். இந்த சங்கீதம் 89ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக சூழ்நிலையில் அநேக வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும். என்ன வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும்? கிருபைன்ற வார்த்தை அதிகமாக வரும் வேதத்தில். பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தரின் கிருபைகளை என்றைக்கு பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். சங்கீதம் தாவீது சொல்கிறாரு, கர்த்தரின் கிருபைகளை பாடின தாவீது. 2ஆம் வசனம், கிருபை என்றென்றைக்கு ஸ்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய கிருபை நினச்சி பாடின தாவீது, தேவனுடைய பேரன்பை ருசித்த தாவீது. தேவனுடைய பேரன்பை ருசித்தது மாத்திரம் இல்லை, அவருடைய பேரன்பை அநேகருக்கு சொல்லி வந்த தாவீது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பேரன்பில் வாழ்ந்தவர். ஆனால் அப்படிப்பட்ட தாவீதை விட்டு தேவன் என்ன பண்ண போகிறார்? அப்படிப்பட்ட அந்த பேரன்பை நான் அவரை விட்டு விளக்க மாட்டேன். என்னாலும் தாவீது மேலே என் கிருபை இருக்கும், என் அன்பு தாவீது மேலே எப்போதும் இருக்கும். அது உள்ளத்துலேருந்து வந்தது இல்லைங்களா? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் அல்லவா அவர். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு வசனமும் சொல்லப்பட்டிருக்கு 28ஆம் வசனத்தில், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். யாருக்காக? தாவீதுக்காக தன்னுடைய கிருபையை என்றென்றைக்கும் காக்கிற கர்த்தர். அப்படி இருக்கிற கர்த்தர், அவருடைய அன்பு மாறாததுங்க. தாவீதை விட்டு விலகாத ஒரு கிருபை நம்ம ஆண்டவருடைய கிருபைங்க. அந்த கிருபையை என்றென்றைக்கும் காக்கிறவர். அவர் அன்பினால் அவரை தேவன் காத்தார். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உனக்கு முன் நான் தள்ளிவிட்ட சவுலிடத்துலேருந்து என் கிருபையை நான் விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன். இந்த இடத்துல எல்லாம் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா சாலமோனை பற்றி. நான் சவுலை விட்டு விளக்கின கிருபை, உன் கூட இருக்கிற கிருபை. ஆனால் சவுலை விட்டு விலகின கிருபை, தாவீதோடு இருந்த கிருபை, சாலமோனை விட்டு விளக்க மாட்டேன். நம்ம ஆண்டவருடைய கிருபை எப்படிப்பட்ட கிருபை! அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நித்திய கிருபை விட உனக்கு இறங்குவேன். நம்மளுடைய ஆண்டவர் யார்? நமக்கு நித்திய கிருபை விட இறங்குகிற தேவன். அது மட்டும் இல்லை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு உடன்படியாக ஏற்றுப்பட்டு. தாவீதுக்கு எப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தாராம்? நிச்சயமான கிருபைகளை கொடுத்தாராம். நம்ம ஆண்டவர் யார்? அளவில்லா கிருபை இந்த வேதத்தில் பெற்றுக்கொண்டவர். நான் ருசி பார்த்ததுக்கு இவ்வளோ கிருபை தேவன் தாவீதுக்கு கொடுத்தாரா? அந்த நிச்சயமான கிருபைகளை தாவீதுக்கு கொடுத்துருக்கார். கிருபன் சொல்கிறோம் நம்ம. எவ்வளோ பேரன்புங்க. ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமான கிருபைகள் உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படியாப்பட்ட நெருக்கடியிலும் ஒடுக்கடியிலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆபத்தான சூழ்நிலும் தேவன் தாவீதை பார்த்த ஒரே ஒருவர் யாருன்னா நம்ம ஆண்டவர் தாங்க. நம்ம ஆண்டவர் பார்த்ததுனால தான் தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். தாவீதோட நெருக்கத்தை ஒடுக்கத்தை பார்த்த கர்த்தர் மாறாத கிருபை அவருக்கு கொடுத்தார். நீ சோர்ந்து போகாத தாவீதே, நீ அழாதே,
அழாது. அதனால தான் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்தாலும் அந்த பரிகாரத்தை எங்கே தேடினா தெரியுமா? தெய்வ சமூகத்தில் தாவீதை தேடினார். அவர் சமூகத்தில் விசாரிக்கும்படி போனார். ஏன்? என் அப்பா நான் ஜெபிச்சா, என் விண்ணப்பத்தை அவர் சமூகத்தில் கொண்டு வந்தா, என் வேண்டுதல் அவர் சமூகத்தில் கொண்டு வந்தா, நான் அவருக்கு முன்பாக போய் நின்னா என்னப்பான்னு கேட்குற ஒருவர் யார் என்பதை தாவீது அறிந்தார். இன்றைக்கு நம்ம அப்பா கிட்ட போய் நின்னா நம்ம அப்பா அம்மாவே கேட்பாங்கண்ணா, இந்த வானத்துக்கு பூமிக்கு சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவர் தாவீது போய் நிற்கும் போது நிச்சயம் கேட்காம வந்திருப்பாரா? நிச்சயம் கேட்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியாப்பட்ட தகப்பனை நீங்களை நான் ஆராதிக்கிறேன் என்பதை நம்ம ருசி பார்க்கணும். அதனால தான் எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் வந்தாலும் என் ஜெபத்தை, என் விண்ணப்பத்தை கேட்குற ஒருவர் உண்டு என்பதை தாவீது அறிஞ்சு கொண்டார். அதனால தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கை உங்களுக்கு ஏற்படுத்த தேவன் நிச்சயமான கிருபை தேவன் தாவீதுக்கு கொடுத்தார். அதனால தான் அவர் பாருங்க, என் உண்மையில், அவருடைய உண்மையில் தேவன் உறுதியாக இருந்தார். அவருடைய உண்மை என்றென்றைக்கும் விலகுனது தாவீது மேலே. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அதை சங்கீதங்களில் வாசிக்கும்போது கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை உள்ளது. இந்த சங்கீதங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கிருபை, இந்த உண்மை மாறாதவைகளா அநேக வசனங்களில் இருக்குது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். தம்முடைய ஜனங்களுக்காக கிருபையும் உண்மையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட தேவன், எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. உயர்வு வேண்டுமானால் அவருடைய கிருபையினால தாங்க உயர்வு வரும். அவர் கிருபையை பெற்றுக்கொண்ட தாவீது அவன் வர வர விருத்தி அடைந்தான் பாருங்க, மகா பெரியவனான் ஆனான் பாருங்க. அந்த நிச்சயமான கிருபை தேவன் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா! இன்றைக்கு பாருங்க, வேதத்தில் தூர போன போது திருப்பி கொண்டு வருகிற தேவன், வேண்டியதெல்லாவற்றையும் கொண்டு வரும்படி செய்கிற தேவன், உண்மையை விட்டு விலகாத கர்த்தர், எல்லா அனுகூலத்தையும் கொடுத்து தேவன் தம்முடைய கிருபையினால், தம் கிருபை நாவினால் கொடுத்து எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கும்படி தாவீதுக்கு செய்த தேவன். அதனால் தான் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக உமது கிருபையும் உமது உண்மையும் உமது நாமத்தையும் துதிக்கும்படி தேவன் கை உயர்த்தி தேவனை துதிச்சார் சங்கீதக்கார தாவீது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவனுடைய கிருபை நம்ம மேலே இருக்கிற அந்த கிருபை பெரியதுங்க. அதை அதிகமாக ருசி பார்த்த ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதக்கார தாவீதே. இன்றைக்கும் பாருங்கள், அந்த வார்த்தை நமக்கு வேணும். எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கிறீங்க, ஆண்டவரே அந்த பேரன்பு இருக்கட்டும்ப்பா, என் ஜீவனாலெல்லாம் என் மேலே அந்த பேரன்பு விளங்க பண்ணுங்க ஆண்டவரே, என் குடும்பத்து மேலே, என் பிள்ளைகள் மேலே. நான் பிள்ளைகளுக்குன்ட்டு ஒன்றும் வைக்கல, ஆனால் ஒன்று ஆண்டவரே, தாவீது மேலே தங்கியிருந்த அந்த பேரன்பு, அவர் சந்ததியிலேருந்து வந்த ஆண்டவரே, இன்றைக்கு அப்படிப்பட்ட வார்த்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்ப்பா. அந்த கிருபை தேவன் விலகாத, அந்த கிருபை விட்டு விலகாத தகப்பனுடைய அந்த பேரன்பு என் மேலே தங்கியிருக்கட்டும்ப்பா, என் குடும்பத்து மேலே தங்கியிருக்கட்டும், பிள்ளைகள் மேலே தங்கியிருக்கட்டும், கர்த்தரை கொடுத்த ஊழியங்கள் மேலே தங்கியிருக்கட்டும், ஊழியக்காரர்கள் மேலே தங்கியிருக்கட்டும். அப்படி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவருடைய உண்மை வெளிப்படட்டும்ப்பா. நம்ம வாஞ்சிக்கும் போது நிச்சயமான கிருபைகளை தாவீதுக்கு அருளினது போல உங்களுக்கு எனக்கும் அருளுவது நிச்சயமே. கண்களை மூடி, நல்ல தகப்பனே அப்பா, அந்த மாறாத இந்த அன்புக்காய், அந்த உண்மைக்காய் ஆண்டவரே, அந்த கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறையா. நீர் உண்மை உள்ளவர், கிருபை உள்ளவர் ஆண்டவரே. நீர் சிக்கிறவர், தண்டிக்கிறவர். ஆனால் மனம் திரும்பி ஆண்டவரே எங்களை நோக்கி பார்க்கும்போது மீண்டும் மனமிறங்கி அப்பா துதிக்கிற மனமிறங்கி ஆண்டவரே அப்பா துதிக்கிற சோத்திரம் எங்களுக்கு மனமிறங்குகிற கர்த்தர் என்பதை நாங்கள் ருசி பார்க்குறோம்ப்பா. இந்நாளும் ஆண்டவரே, தாவீது விட்டு விலகாத அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம், பேரன்புக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மையில் நீர் மாறாதவராய், மீறாதவராய் ஆண்டவரே துதிக்கிற நேர்மையானவராய் இருந்தது போல அப்பா துதிக்கிறோம் ஸ்தோத்திரம்ப்பா. அவருடைய வார்த்தைகளை, அவருடைய சங்கீதங்களை வாசிக்கும் போது அப்பா நீர் எவ்வளவாய் அவரை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். அவர் உம்மை எவ்வளவாய் நேசித்தார் என்பதை நாங்கள் அறிவோம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களோட நேசம் குறைவாக இருக்கலாம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை எவ்வளவா நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. நன்றி. அந்த பேரன்பை எங்களுக்கு கொடுங்கப்பா. உங்கள் உண்மை எங்களோட தங்கி இருக்கட்டும் ஐயா. உங்களுடைய வார்த்தை எங்களோட தங்கி இருக்கட்டும்ப்பா. என் மேல் தங்கி இருக்கட்டும்ப்பா. உங்கள் கிருபை எங்கள் குடும்பத்து மேலே தங்கி இருக்கட்டும். இது கொடுத்த குடும்பத்து மேலே, ஊழியர்கள் மேலே, ஊழியர்கள் மேலே தங்கி இருக்கட்டும்ப்பா என்று கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கத்த ஜெபத்தை கேட்டிருக்கீங்களா, அதற்காய் ஸ்தோத்திரம். நாள் அந்த கிருபையை காணும்படி புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாள் எங்களுக்கு நிறைவாய் கொடுக்குற நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாள் அவரோடு நடக்கிறவர்களுக்கு அவருடைய பேரன்பு பெரியது என்பது அறிந்திருப்பார்கள், ருசித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த நாள் எத்தனையோ காரியங்கள் ஊடாய் கடந்து வந்தாலும் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை காப்பாற்றி அவர்களை காப்பாற்றுகிறவர், அவர்களுக்கு பாராட்டு இரக்கம் பெரியது. அதில் தேவனுடைய பேரன்பை நம்ம ருசி பார்க்கும்படி ஆண்டவர் இந்த பிள்ளைகள் மேலே எவ்வளோ கிருபையாக இருக்கிறாரா, இந்த தேசத்து மேலே, இந்த குடும்பத்து மேலே எவ்வளோ கிருபையாக இருக்கிறார் என்பதை நம்ம காண முடியுது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை விட்டு விலகாத கிருபை இன்றைக்கு நமக்கு வேண்டும்னு கேளுங்க. நிச்சயமான கிருபையில் உங்களுக்கு எனக்கு கொடுப்பது நிச்சயமே. God bless you. Have a blessed day.